ஜாஃபர் சாதிக்குடன் முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு தொடர்பு இருப்பதாக அதிமுக சார்பில் இன்று நடத்தப்பட்ட போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நோக்கம். கொடுத்த வாக்குறுதியும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சட்ட ஒழுங்கும் சரியாக கவனிக்கவில்லை. இதில் என்னன்னா முழுக்க முழுக்க உங்க குடும்பத்தை சார்ந்தவர்களே, முக்கியமாக உங்க குடும்பத்தின் உறுப்பினர்களே அவர்களோடு சேர்ந்து போட்டும், இன்னும் முதலமைச்சரே சேர்ந்து ஒரு நிர்வாகியோடு இந்த மாதிரி கடத்துற ஒரு போதைப் பொருள் மபியாவோடு தொடர்பு வைத்திருக்கார் என்று நினைத்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இப்பொழுதுதான் அவர் தன்னுடைய தளத்தை விரிவுபடுத்தியிருக்கிறார். இந்த போதைப் பொருள் தளத்தை விரிவுபடுத்தி இதில் ஏறத்தாழ இந்த 2 மாதங்களில் 15,000 கோடிக்கு மேல் இன்னைக்கு அந்நிய இந்த மாதிரி செலவுகள் இந்த மாதிரி மறைமுகமாக போதைப் பொருள் விற்கப்பட்டு இருக்கிறது என்பது தெரிகிறது. இந்த பணத்தை கொண்டுதான் ஜாபர் சேதிக் அவர்கள் நிறைய திரைப்படங்கள்ல சினிமா நடிகர்களோடு நிறைய தொடர்பு வைத்திருக்கிறார். ஆக இதெல்லாம் இப்போதான் ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை காட்டிலும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இப்ப நாடாளுமன்ற செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.